டேண்ட்ரஃப் வந்துட்டு அவங்க சுரிஞ்சாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் ஒரு மாதிரி பிசு பிசுன்ட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா ஸோ நம்ம என்னென்ன பொருள்லாம் சாப்பிட்டா நம்மளுக்கு பாடியோட ஆயில் செக்ரீஷன் இன்க்ரீஸ் ஆகுமோ விச் இஸ் இன்ஃப்ளமேட்ரி ஃபுட்ஸ் நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட் டே வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன் இல்லை வாக்கிங் பண்ணுவேன் எனக்கு டெய்லி ஸ்வெட் ஆகும்னா நீங்கள் டெய்லியுமே வாஷ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வித் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஷாம்பு வாஷ் பண்ணுறதுனால ஒன்றும் ஆகாது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உங்கள் டயட் பேட்டர்ன் வந்துட்டு கொஞ்சம் ப்ராசஸ் ஃபுட்ஸ் கட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே இருக்கிறத வச்சுட்டு நம்ம நார்மலாக வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம நார்மல் டயட் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். அதெல்லாம் டு சர்டன் எக்ஸ்டென்ட் வந்துட்டு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அவங்களுக்கு. அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஏர் கண்டிஷனரோட டெம்பரேச்சர் வந்து இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ரொம்ப கோல்டாக இருந்தாலுமே அது சில பேருக்கு ரொம்ப இச் ட்ரிகர் ஆயிரும். அதே மாதிரி ரெண்டாவது அவங்களுக்கு ஸ்வெட்னாலையுமே த இச்சிங் கேன் இன்க்ரீஸ். அதனால தான் ஸ்வெட் இருந்துச்சு டெய்லி ஸ்வெட் ஆச்சுன்னா வந்துட்டு அவங்க ஹேர் வாஷ் ரெகுலராக பண்ணிங்கனாங்கன்னா இட் வில் பி பெட்டர்.